எதுக்கு நீ யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கேன்னு பிரின்சிபல் கேட்டதுக்கு இன்னைக்கு இவளுக்கு பர்த்டேன்னு சொல்லிருக்கா. என்ன? இவளுடைய ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து பாக்கும்போது உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் இன்னைக்கு இல்லையேன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு எனக்கு உண்மையான பர்த்டே தான், ஸ்கூல்ல என்ன சேர்க்கிறப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்த மாத்திட்டாங்கன்னு பொய் சொல்லிருக்கா. இவ ஜெகஜால கில்லாடியா பண்ணிருக்காளே. இப்ப எல்லாரும் நம்மள வறுத்தெடுக்க போறாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. இந்த ஃப்ராடு தனத்தை இவ மட்டும் பண்ணல மாமா, இவளோட ஃப்ரெண்ட் இருக்காளே வித்யா, அவளும் இவளும் சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க. அவ கூட இன்னைக்கு என் பர்த்டேன்னு பொய் சொல்லிருக்கா. பிரின்சிபாலுக்கு டவுட் வந்து எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு பர்த்டேயான்னு கேக்குறாங்க. நான் இல்லன்னு சொன்னதும் என்ன உடனே ஸ்கூலுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. நான் நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சது. என்ன மது இதெல்லாம்? நீ இப்ப முரண்டு பிடிக்கிற பொண்ணா இருந்தாலும் ஸ்கூலுக்கு ஒழுக்கமா தானே போயிட்டு வந்துட்டு இருந்த. இப்ப என்னடானா ஸ்கூல்லயே போய் சொல்லிருக்க. ஏன் இப்படி பண்ற? மது, அதான் சிந்து கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இப்ப எங்களுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். ஏய், இப்படி ஊமை கொட்டா மாதிரி இருந்தா என்னடி அர்த்தம்? வாய் திறந்து சொல்லு. என்னடா மது, தாத்தா உன் விஷயத்துல எவ்வளவு தடவை சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை நினைச்சா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பண்ண? எனக்கு கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு தாத்தா, அதனாலதான் இப்படி பண்ண. ஏய், அந்த ஸ்கூல்ல அத்தனை பசங்க படிக்கிறாங்க. அவ்ளோ பேரும் ஸ்கூல் ரூல்ஸ மதிச்சு டிசிப்ளினா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்க. உனக்கும் உன்னோட ஃப்ரெண்டு வித்யாக்கு மட்டும் அந்த ரூல்ஸ மீறி பார்க்கணும்னு தோணுமா? இவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே இவளோட ஆட்டமே சரியில்லை. மேனாமினிக்கு தரம் பண்றதுல மட்டும்தான் இவளோட கவனம் இருந்தது. வீட்டுல இருக்கிற ஆளுங்களை இவ மதிக்கிறதே கிடையாது. இவ நல்லதுக்கு நம்ம எது சொன்னாலும் அப்படி சொன்னவங்க மேல எரிஞ்சு விழறது. நினைச்சது கிடைக்கணுங்கிறதுக்காக சாப்பிடாம இருந்து பிடிவாதம் பண்றது. இவளோட அட்டூழியம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போச்சு. அதோட உச்சந்தான் இன்னைக்கு ஸ்கூல்ல போய் இவளோட பிறந்த நாள்னு பொய் சொல்ல வச்சிருக்கு. என்னென்ன அக்கப்போரு பண்ணி நம்ம எல்லாரையும் தலைகுனிய வைக்க போறான்னு தெரியலையே. நீ பெய்டு பைக் புக் பண்ணிருக்குன்னு சொன்னதும் நீ அதுல போக வேண்டாம், நானே உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வரேன்னு சொன்னதுக்கு என்ன நம்ப மாட்டீங்களா? எனக்கு ஃப்ரீடம் இல்லையான்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனதுக்கு காரணம் இப்பதான் எங்களுக்கு புரியுது. எங்க நான் வந்தா இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபவுண்டர்ஸ் டே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுன்னு நீ அப்படி சமாளிச்சுட்டு போயிருக்க இல்ல? நான் சொல்றது கரெக்டு தானே? ஏன் மது, ஸ்கூல்லயே நல்லா படிக்கிற பொண்ணு நீதான் மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒழுக்கத்துல நல்லா முன்மாதிரியா இருக்கணும். அப்படி இருக்கிறத விட்டுட்டு இப்படி பொய் சொல்லி ஏமாத்த நினைக்கிறது உனக்கே நல்லா இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு மனவேதனையா இருக்கு தெரியுமா? ஏன் மது இப்படி பண்ற? தாத்தா உன் மேல எவ்வளவு பிரியமும் நம்பிக்கையும் வச்சிருந்த, கடைசியில இப்படி பொய் சொல்ற பிள்ளைய மாறிட்டியம்மா. இந்த புள்ளைக்கு ஃப்ராடு தனம் பண்றதுக்கு கத்து கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லயே ஆள் இருக்கா? நீ ரகு, அது நேரடியா நான் தானே சொல்ல வேண்டியதானே. இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேனா? எல்லா பழியையும் தூக்கி ஏன் மேலேயே போடுங்க. ஏய், எனக்கு என்ன உன்னை பார்த்து பயமா? அதை நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லுவேன். இந்த புள்ளைக்கு சொல்லி கொடுத்து கெடுக்கிறதே நீதான். இந்த புள்ளைய உன் பக்கம் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு வயசு பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஆசைய தூண்டி விடுறதே நீதான். அப்படின்னா
இன்னைக்கு ஸ்கூலுக்கு அவ அன்யூனிஃபார்ம் போட்டுட்டு போனதுக்கு நான் தான் காரணமா? மதுவும் அவளோட ஃப்ரெண்டு வித்யாவும் கூடி பேசி கலர் Dressல ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு உங்க நொண்ணி சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல? நீங்க என்னமோ சம்பந்தமே இல்லாம ஏன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல உங்க எல்லாருக்கும் நான் தான் இழைச்சவல்ல. ஏய் மது, நானா உன்ன ஸ்கூலுக்கு இப்படி Dress போட்டுக்கிட்டு போக சொன்னேன்? உங்களை பிடிக்கலன்றதுக்காக எல்லாரும் அப்படி சொல்றாங்க சித்தி. இன்னைக்கு நான் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சித்தி. ஏய், நீ அவகிட்ட பேசுற துணியிலேயே தெரியுது அவதான் உனக்கு சாவி கொடுத்து நல்லா ஏத்தி விடுறான்னு. அத்தை, இதான் சமயம்னு என் மேல பழிய போட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அப்படி மதுவுக்கு சொல்லி கொடுத்து என் பக்கம் இழுக்கணும்னா உங்க எல்லாருக்கும் பயந்துகிட்டு ரகசியமாலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நேரடியாவே நான் பண்ணுவேன். எனக்கு அந்த துணிச்சல் இருக்கு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அத்தை, இந்த விஷயத்துக்கும் பூர்ணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது விஷயமா இவ்வளவு சந்தேகப்பட்டு நீங்க சண்டை போட வேண்டாம். அதான் இந்த குடும்பத்தோட நல்லவங்களே சொல்லிட்டாங்கல்ல. இனிமேலாவது நீங்க எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறத நிறுத்துங்க. இந்த விஷயத்துலதான் உன்னுடைய தலையீடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். மத்தபடி மது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் உன்னுடைய கைகாரியம் இருக்கு. எங்க பாரு மது, படிக்கிற காலத்துல படிப்புல கவனத்தை செலுத்தாம வேற விஷயங்கள்ல உன்னுடைய கவனம் போறதுனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. ஸ்கூல் டெஸ்ட்ல எல்லாத்துலயுமே மார்க் கம்மியா எடுத்திருக்க. வித்யா வீட்டுக்கு குரூப் ஸ்டடின்னு போனதுக்கு அப்புறமா தான் உன்னோட போக்கே சரியில்லை. உன்னோட படிப்பும் சரியில்லாம போயிருக்கு. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். இப்போ என்ன? இப்ப நடந்த ஸ்கூல் டெஸ்ட்ல மார்க் கம்மியா வாங்கிட்டேன், அவ்வளவுதானே? அடுத்த டெஸ்ட்ல நான் நல்ல மார்க் வாங்கி காட்டுறேன். அது வரைக்கும் என்ன பிராண்டி இப்படி ரணம் படுத்தாம அமைதியா இருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? சிந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க ஒத்துக்கலையா? ஆமா சார், என் ஸ்டேட்டஸ்க்கு அவகிட்ட எல்லாம் போய் சரிக்கு சமமா நின்னு பேசுறதையே நான் கௌரவ குறைச்சலா நினைக்கிறேன். என் பையனை வெளியே கொண்டு வரதுக்காக வேற வழி இல்லாம நானும் பூரணியும் அவளை போய் நேர்ல பார்த்து இது சம்பந்தமா பேசணும். ஆனா சிந்துவும் செவந்தியும் கேஸை வாபஸ் வாங்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாளுங்க. சித்தி, அவளுங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் கௌதம இந்த விஷயத்துல சிக்க வச்சிருக்காளுங்க. அதனால இந்த கேஸ வாபஸ் வாங்குற விஷயமா